பிரச்சாரம் எங்க சார் செய்வீங்க? எங்கேயும் செய்வேன். இதுவே என் பிரச்சாரம் தான். எங்கேயும் செய்வேன். நான் என்னோட போராட்டம், என்னோட பிரச்சாரம் எல்லாம் கால் பதியும். விஜய் மாதிரி வானத்திலேயே சுத்திக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது. ஒரு தம்பி ஆதரிச்சேன் அன்னைக்கு. இப்ப பார்த்தா அவரு அது என்ன எங்க செய்வீங்கன்னு கேட்டீங்கல்ல, இங்க பார், இந்த கால் இருக்குல்ல, இந்த கால் தடம் கீழே பதியணும். தெருவில் அடிமட்ட தொண்டர்கள், அடிமட்ட இடத்துல, மார்க்கெட்ல, வயல்ல, அங்க போய் சந்திக்கணும் மக்களை. வானத்திலேயே உலாத்திக்கிட்டு வான தூதர்களா இருந்துகிட்டு ஹெலிகாப்டர்ல போய் இறங்கி ஹெலிகாப்டர்ல வர்றவன் பணக்காரனுக்கு தான் சொம்படிப்பான், பணக்காரனுக்கு தான் பல்லாக்கு தூக்குவான். பிரசாந்த் கிஷோர் நடந்த நிலைமை தான் விஜய்க்கு ஏற்படுமா? ஏற்படலாம். நீங்களே சொல்லிட்டு என்ன வாயில சொல்ல வைக்கிறீங்க? அப்படி இல்லைங்க, அவருக்கு கண்மூடித்தனமா நான் அப்படி ஒரு இதே இடத்துல இதே நீங்க வந்தீங்க, ஒரு சம்பவம் நடந்தது, அப்படி ஒண்ணு எனக்கு தோன்றதை சொல்லிடுவேன். உணர்ச்சி வசப்பட்டோ படாமலோ நியாயத்தை சொல்லிடுவேன். ஆயிரக்கணக்கான போன் உங்க புண்ணியத்தில் அவ்வளவு போன தகவல் மெசேஜ் பாராட்டு நான் அதை நினைச்சு நான் சொல்லலை. ஆனா அந்த மனுஷன்றது ஒரு போன் போடவில்லை. 10 படம் நடிச்சேன், லியோலியெல்லாம் நடிச்சது அவர் புண்ணியத்தில் இல்லை. நம்ம டைரக்டர் அவர் என்னை வச்சு ஹீரோவா பண்ண இருந்தார் இல்லையா, லோகேஷ் கனகராஜ். அது நான் போய் நின்று எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க, நான் அந்த மாதிரி ஆளா? நான் எப்பயே பிறந்து எப்பயே பணம் காட்டுனது, எப்பயே எல்லா தண்ணி எல்லா காட்டு தண்ணி குடிச்சவன். அதனால அது ஒரு கற்பனையான உலகத்துல அவர் இறக்கி விடப்பட்டவர். சந்திக்க ஹெலிகாப்டர்ல போக போற விஜய் மற்ற கட்சிகளுக்கு சொம்படிக்க வந்திருக்காரா சார்? சொல்லிட்டீங்க அடிங்க. நீங்க சொன்னீங்களா சார்? அதுக்கு சொல்லிட்டேன். நீங்க சொன்னதை நான் சொன்னேன். எனக்கு நான் பயமா, ஏன்னா எவனையோ கண்டு நான் இது எனக்கு பயமா. முந்தா நேற்று மருந்து என்னமோ நல்லபடியா பண்ணிட்டு சம்பாதிக்கிட்டோம். நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்காரு, நிறைய படம் எடுப்பாரு. ரஞ்சிதமே ரஞ்சிதமே உதட்டு வலிக்க கொஞ்சம் மேனு உதட்டு வலிக்க வலிக்க கொஞ்சிட்டு முட்டி வலிக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவர்கிட்ட வராரு. மக்களுக்கு முட்டி வலிக்க பாடுபடுவாரு. முட்டியெல்லாம் வலிக்கும் இல்லையா நடந்து போனா. நீங்க விமர்சனம் வைக்கணும்னு வைக்கிறீங்க. எனக்கு அதெல்லாம் எனக்கு ஒரு சும்மா போற போக்குல சும்மா தட்டிட்டு போறது. எனக்கு எல்லாம் ஒரு ஈக்குவல் கிடையாது.